அதிகாரி அறநிலையத்துறையின் செயல் அலுவலர் பசவராஜன் போலியான ரசீதிகள் லட்சக்கணக்கில் அச்சடித்து அடித்தானே பகல் கொள்ளை தமிழக அரசே நடவடிக்கை எடு பதிவு செய் NSN நடராஜன் மீது கோபாலகிருஷ்ணன் கும்பல் மீது வழக்கை பதிவு செய் கைது செய் கொள்ளையர்களை கைது செய் பொது மக்களை ஏமாற்றிய ஆண்டவனின் பெயராலே பித்தாலாட்டம் என்னடா பித்தாலாட்டம் நடராஜன் கோபாலகிருஷ்ணன் கும்பலின் பித்தாலாட்டம் பொது மக்களை ஏமாற்றிய மோசடி பேர்வழிகளை உடனடியாக கைது செய். நீங்க தெளிவா எடுத்து சொல்லணும் கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். கூட்டத்திலே யாராவது குடிகாரர்கள் வேறு வகையிலே தகராறுகள் செய்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொலைக்காட்சிகளிலே 2-3 முறை உயர்நீதிமன்ற விவாதம் பதிவு செய்யப்பட்டது, செய்தித்தாளில் பதிவு செய்யப்பட்டது. ஏடுகள் தொடர்ந்து 1 மாத காலம் இதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திரண்டிருக்கிற இந்த மாபெரும் மக்கள் சக்தி ஒரு உண்மையை ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தி ஆக வேண்டும். அவர்கள் எந்த இடத்திலே நமக்கு இடம் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. புடக்காளியில் கொடுத்திருந்தாலும் நம்ம சத்தம் போடுறோம், குரல் கொடுப்போம், உரிமை. இந்த கூட்டம் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கமும் அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் உங்கள் முன்னால் முன்மொழிகிறது. அதனை நீங்கள் கையொலி எழுப்பி முக்கியமான 3 தீர்மானங்கள் அவைகளை நிறைவேற்றி கொடுங்கள். ஊடகங்கள் வழியாகவும் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் எப்பொழுதுமே ஒன்றை முறைப்படுத்தி செய்வார்கள். இதை அரசின் அனைத்து மட்டங்களுக்கும் இட்டுச் செல்ல இருக்கின்றார்கள். அதனால் இதனை உங்களை நிறைவேற்றி கொடுக்கப்படி கேட்டு 26/9/2015 அன்று சென்னி மலையில் புலவர் தோழர் ஆசே கந்தசாமி அவர்கள் தலைமையில் லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கம், அனைத்து அரசியல் கட்சிகள், பொதுநல இயக்கங்கள் இணைந்து நடத்திய பொதுக்கூட்டத்தில் மக்கள் நிறைவேற்றுகிற தீர்மானம் 1, சென்னிமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் இந்து சமய அறநிலைய கட்டுப்பாட்டில் உள்ள பொதுநிலை கோயிலாகும். இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் என்கிற குடமுழுக்கு 7/7/2014 தேதியில் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடைபெற்ற திருக்கோயில் வளாகத்தில் யாகசாலைக்கு அருகில் 10க்கும் மேற்பட்ட பணமசூல் மேடைகள் அமைத்து கேஸ் கவுண்டர்ஸ், கும்பாபிஷேக மற்றும் அன்னதான வழிபாட்டு மன்றம் என்ற நன்கொடை வழங்கும் இடம் என்று ரசீதி புத்தகங்கள் அச்சிட்டு வசூல் செய்யப்பட்டுள்ளது. இது இந்து சமயம் மற்றும் அறநிலை கட்டளைகள் சட்டம் 22 கீழ் 1959 பிரிவு
6 உட்பிரிவு 20 படி தெளிவாக தெரிந்த தண்டனைக்கு உரிய குற்றமாகும். காகனிசபிள் அஃபென்ஸ். காங்கயம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு NSN நடராஜ் என்பவர் இந்த மன்றத்தின் தலைவர் என தன்னைத்தானே நியமித்துக் கொண்டு பல கோடி ரூபாய் நன்கொடை வசூல் செய்து மோசடி செய்துள்ளார். இந்த மோசடியான நன்கொடை வசூலுக்கு சென்னிமலை ஒன்றிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளரும் ஈரோடு மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய உறுப்பினரும் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குநருமான ப. கோபாலகிருஷ்ணனும் சென்னிமலை திருக்கோயிலின் செயல் அலுவலரான ப. பசவராஜன் அவர்களும் உடந்தையாக செயல்பட்டுள்ளனர். நன்கொடை வசூலித்தது பற்றிய வரவு செலவு கணக்கு விவரம் எதனையும் கொடுக்காமல் திரு NSN நடராஜ் பணத்தை கையாடல் செய்துள்ளார். மோசடியாக நன்கொடை வசூல் செய்து குற்றச் செயல் புரிந்துள்ள திரு NSN நடராஜ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இந்த கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. தீர்மானம் 2. காங்கயம் சட்டமன்ற உறுப்பினர் திரு NSN நடராஜ் மீது வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளும்படி நடைபெற உள்ள போராட்ட நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று பொதுமக்கள் ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவதென தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் 3. இது மிக முக்கியமானது. நெசவாளர்கள் தரப்பிலிருந்து போராட்ட குழுவை சந்தித்து கோரிக்கை வைத்து இவர்களால் அவர்கள் வாழ்க்கை எப்படி அளிக்கப்படுகிறது என்பதனை ஆதாரங்களோடு போராட்ட குழுவுக்கு தெளிவுபடுத்தி அதனை விவாதித்து தீர்மானமாக்கி இருக்கிறோம். தயவு செய்து இதனை கேளுங்கள். இங்கே உளவுத்துறை இருக்கிறார்கள், பதிவு செய்யுங்கள். சென்னிமலையினுடைய வாழ்க்கையை அளிக்கிற நிகழ்வை பற்றிய தீர்மானம். சென்னிமலையில் உள்ள 40க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் 5000க்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றன. இதில் உற்பத்தி செய்யப்படும் கைத்தறி துணிகள் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்டு நாடெங்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநராக அனைத்திந்திய அதிமுக ஒன்றிய செயலாளர் ப. கோபாலகிருஷ்ணன் இருக்கின்றார். இவர் பல்லக்காட்டு புதூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராகவும் இருக்கின்றார். இவர் 100க்கும் மேற்பட்ட விசைத்தறிகளை தன் மூலம் இயக்கி உற்பத்தி செய்த துணிகளை கைத்தறியில் உற்பத்தி செய்த துணிகள் என்று பல்லக்காட்டு புதூர் சங்கத்தில் வரவு செய்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கம் இவர் தலைவராக இருப்பதாலும் இவர் இயக்குநராக இருப்பதனாலும் கோஆப்டெக்ஸில் கொள்முதல் அதிகாரியை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பல்லக்காட்டு புதூர் சங்கத்தின் விசைத்தறி துணிகள் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் மற்ற கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் துணிகள் விற்பனையாகாமல் தேங்கி கிடக்கிறது. உண்மையான கைத்தறி நெசவாளர் குடும்பங்கள் இதனால் வறுமையிலும் துன்பத்திலும் வாடி வதங்கி வாழ்விழந்து போய் கொண்டிருக்கின்றனர். எனவே தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு கோஆப்டெக்ஸ் நிறுவனம் எக்காரணம் கொண்டும் விசைத்தறி துணிகளை கொள்முதல் செய்யக்கூடாது என்றும் கோபாலகிருஷ்ணனுடைய பினாமியாக உற்பத்தி செய்யப்படுகிற துணிகளை கொள்முதல் செய்யக்கூடாது என்றும் இந்த அநியாயத்தை செய்து வரும் மோசடியை செய்து வரும் இவர்களை மீது நடவடிக்கை எடுத்து நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த பொதுக்கூட்டம் தமிழக அரசை கேட்டுக் கொள்ளுகின்றது. நண்பர்களே, இந்த தீர்மானங்கள் வழித்தெடுக்கப்பட்டு ஊடகங்கள் வழியாகவும் பல வழிகளிலும் அரசுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. படிக்க சொல்லுகிறேன். படித்துவிட்டு
உடனடியாக நாம் அனைவரையும் அழைப்போம் என்றார்கள். உடனடியாக அழைத்தோம். ஒரே நாளில் இதற்கான நடவடிக்கை முடிவெடுக்கப்பட்டது. அனுமதி கேட்டோம். செருப்பால் அடிப்பதற்கல்ல, கொடும்பாவி எரிப்பதற்கல்ல, கேட்ட அனுமதி அரசியல் சட்டம் பிரிவு 19(1) வழங்கிய அனுமதி, உன்னுடைய வீட்டு அனுமதி அல்ல. மறுத்தாய், தெரியும் எங்களுக்கு, வித்தை காட்ட வேண்டும் என்று நினைத்தாய். உயர் நீதிமன்றம் அன்றைக்கு தொலைவாக இருக்கலாம், இன்றைக்கு பக்கமாகிவிட்டது. நான் மாவட்ட கண்காணிப்பாளரிடத்தில் சொன்னேன், வாட்ஸ்அப்ல அபிடேவிட் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அனுப்பணும். அங்க வந்து அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வந்துதான் விவாதிக்கணும்னு ஒரு நாள், அவர் வராத ஒரு நாள், நீங்க இழுக்கிற நாள் எல்லாம் தொலைக்காட்சியில செய்தி. நம்ம மாவட்ட துணை கண்காணிப்பாளரும் நம்முடைய இந்த ஆய்வாளர் வேலுமணியும் 2 நாள் அங்க முகாமிட்டு, மிக முக்கியமான பணி பாருங்க. இங்க ஏதாவது திருட்டு போச்சுன்னா பிடிக்கிறது இல்ல. ஆடு திருட்டு போது, மாடு திருட்டு போது, ஒரு நம்பர் லாட்டரி. எங்கேயா 2 பேருன்னா மெட்ராஸ்ல என்ன வேலை? ரூம் போட்டுக்கிட்டு கவர்மெண்ட் காசுல கூட்டத்தை தடுக்கிறதுக்கு. என்ன சொல்றாங்க 2 பேரு? கூட்டம் நடத்த சிறப்பான இடம் பொடக்காளி, காமாட்சி அம்மன் கோயில் பொடக்காளியுமே. ஊத்துக்குளி ரோட்ல எங்கட இடம்னா நலவேலியார் ரோட்டுக்கு முன்னால் இருக்கிற டிரான்ஸ்பார்த்தை எழுதி கொடுக்கிறாங்க. ஐயா, எங்க? உயர் நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞர் வினோத் பேசினார். முடியல. மூத்த வழக்கறிஞர் ரத்தன வந்தார். MM சுந்தரேசனுக்கே சென்னிமலைக்காரர் அவரு. இந்த 4 நாட்டுல அவர் ஒருத்தர் தான். அவருக்கு சென்னிமலை தெரியாது இல்லையா? இவ சொல்லி தெரிஞ்சுக்கிறார். பாஸ்கரன் கரூர்காரனும் பொள்ளாச்சி வேலுமணி வந்து இந்த பொடக்காளி எங்க இருக்குது நாங்க சொல்லி விவாதம். எங்க கூட்டம் நடத்துவதே போட்டு அடிச்சு கொண்டாதுங்க. தள்ளி என்னையா சீப் எடுத்து வச்சா கல்யாணம் நிக்குமா? நான் காலையிலேயே சொல்லிட்டேன், டென்ஷனே கிடையாது. பெஞ்சி போட்டு ஏறி நின்னாலும் சரி, கீழே நின்று பேசினாலும் கேட்க தயார். இந்த சர்க்கார் பலம் எனக்கு நேத்து தாங்க தெரிஞ்சது. 4 தம்பட்ட ஒரு ட்ரம்ஸ கண்டு பயந்து அடிச்சா ஓட்டா வர்றாங்க. எதுக்கு? ஆடு திருட்டு போச்சு சொன்னா பிடிக்கல. என் பக்கத்து வீட்லீங்க ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஓட்டு உடைச்சு தூக்கிட்டு போயிட்டான். ஆய்வாளர் வேலுமணி வந்தார். இன்னைக்கு வரைக்கும் முடிக்கல. திருட்டு கேஸ் கொடுத்துடுறா. நகர் 2 பேரும் திருட்டு போயிட்டது சென்னிமலையில. எப்படி தெரியுமா? கன்சாம் செட்டியார் மருமக நாகராஜ் மனைவி கிட்ட பெரிய டயர் ஓட்ட வண்டியில் வந்து நிக்கிறேன். நம்மால டயர் எப்படி மாத்துறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு இவரு. நாங்க போய் கேட்ட எப்படா போச்சுன்னு. நான் டயரை பாத்துக்கிட்டு இருந்துருங்க. அந்த புள்ள வந்ததுன்னு பிச்சுக்கிட்டு ஆசேக்கா விட்டு சந்துக்கு போறேன். அந்த வண்டியில அது என்னமா வண்டி? அது என்னங்க? அது அந்த பெரிய டயர் பல்சர், அது ஏதோ ஒண்ணு. அங்க அந்த அந்த டெய்லர் புள்ள வாரா. இவ போனவன் தடம் கேட்கறான். அந்த புள்ள நிக்குது. இவி துரத்திக்கிட்டு போறாங்க இங்க இருந்து. அதையும் புடிக்கிட்டு போறேன். இவி பைக்கு அவி பைக்கு சேர்ந்து எல்லாம் மேட்டு வரைக்கும் போயிட்டது. செய்தி கேட்டதை நாங்க ஓடணும். நானு தோழர் ஆண்டவர் எல்லாம் செட்டியார் வாவ பயந்து நடுங்கி நான் சொன்னேன், கேஸ் கொடுத்து எடுக்க மாட்டாங்கப்பா, கொல்ல கேஸ் எடுக்கவே மாட்டாங்க, நீ உற்றாத குடு. எப்படியா எவ்வளவு இப்படி உனக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க. அப்படித்தான் எங்க ஊர் அனுபவம். 6 பவுன் போட்டு அடிச்சோம்னா பஞ்சாயத்து பண்ணி சில 1 பவுன் போட்டு கொடுப்பாங்களா? குடுன்னா காலையில் நான் நல்லசாமி சொல்லி உற்றாத செய்தி போடுனா அண்ணா எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி ஒரு திருட்டுன்னு பண்ணி போட்டாங்க. பாருங்க வேலை இது. இப்படி நடக்கிற ஆட்சியில் கொள்ளை போனால் பிடிப்பதில்லை. ஆடு பட்டைய திருட்டு போயிட்டுதுங்க. செமையாட்டு பிடிச்சிட்டு போயிட்டியா வந்து சொன்ன சிரிக்கிறாங்க. எங்க ஸ்டோல் இருந்தா கொண்டாங்க பிடிக்கிறான். இதெல்லாம் விட்டுட்டு கொள்ளை நடந்திருக்கிறது. செய்தவர் சட்டமன்ற உறுப்பினர். கேட்பவர்கள் புறம்போக்குகள் அல்ல, ஆண்ட கட்சிகள், ஆள தகுதியுள்ள கட்சிகள். இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ரத்தத்தை சிந்திய பொதுவுடைமை இயக்கங்கள் நக்சல்வாரி இயக்கங்கள் என்று கேட்டோம். ஒரு புலவர் தலைமை தாங்குகிறார். சாதாரண புலவர் அல்ல, ஆற்றல் மிக்கவர். மாநில பொறுப்பில் இருந்த ஆசிரியர் இயக்கத்தை நடத்தியவர் கேட்டார். யாரையும் மதிக்கவில்லை, கொடுத்து விட்டு இறுதியிலே ஒரு சதி. அதை சொல்லிட்டு நான் உரைக்கு போற ஐயா அனுமதியோட. அதெல்லாம் பேசக்கூடாது. நான் பேசிட்டே ஆகணும், நீங்க போலீஸ் பேசக்கூடாதுன்னு அவர் எனக்கு உத்தரவு போட்டார். என்னன்னா அவரே ஏமாத்தி போட்டாங்க. நேற்று போட்டோவில் எழுதினப்ப வைக்கணுமா தாசில்தார் ஆபீஸில் சொன்னார், என் கைப்பட எழுதியதுன்னு தான் எழுதணும்னாரு. கெட்டிக்காரர் இருக்கிறாரு நினைச்சுன்னா
இங்க வந்தாங்க, இந்த இடத்த அவருதான் சொன்னாரு, அவர் தலைக்குன்னு முடிவாச்சுங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த முக்குன்னு முடிவாகி டிஎஸ்பி பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரு, டீ வாங்கி கொடுத்தாரு. சிவகுமார் கோவத்தில் அதையும் குடிக்கல, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தா. ஐயா எல்லாம் முடிவாயிட்டுதுங்க ஐயா, தேர் அடிக்கிறத அடிச்சு கொடுத்து ஆசாக்கா பெரியத்தில் அடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு நான் சென்னைக்கு போறேன்ட்டு அவரு போயிட்டாரு. நம்மளுக்கு தோட்டம் துறவு வேலை, அவருக்கு அன்றாட வேலை. 2 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஆர்டர் கொண்டாந்து கொடுத்தாங்க. அது என்ன 100 மீட்டர் என்னமோ இந்த அனுமன் பள்ளி மண்டபத்துக்கு அந்த பக்கம், அதெல்லாம் என்னங்க எல்லாம் அனுசரிச்சு போய்க்கலாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு. காலையிலங்க ரவி இன்ஸ்பெக்டர் வந்து அங்க போடுங்க, பிரேமாக்காரர் இங்கதான் சொன்னாங்கிறாரு, ஆண்டவர் இங்கதாங்கிறாரு. வேலுமணி வந்தார். என்ன தெரியுமா, 100 மீட்டருக்கு அந்த பக்கம். சார் இல்லைங்க, ஆண்டவர் பதறாரு, அப்பாவி அவரு. நானே போய் சார் நீங்க யாரு கேட்கறதுக்கு, பெட்டிஷனர் கந்தசாமி கூப்பிட. அப்புறம் சொன்னேன், நீங்க யாருன்னு கேட்க, நீங்க யார். அப்புறம் போய் ஐயாவை கூப்பிட்டு வந்தான். போன் பண்ணார் டிஎஸ்பிக்கு. அவர் 78 வயசுலீங்க, எல்லாருக்கும் தெரிந்தவர். இன்னைக்கு பணிந்து அவ்வளவு கேட்டார் டிஎஸ்பி கிட்ட. எவ்வளவு தள்ளாங்க தெரியுங்களா, ஒரு 4 அடி முன்னால தள்ளி இருக்குது. இதெல்லாம் இவ்வளவு அநியாயம் நடக்குது. ட்ரம்ஸ் அடிக்கக்கூடாது, மேடை அங்க ஓட்டா செனிமலையை பிஞ்சுக்கிட்டு போயிரு. கையெழுத்து போடுற உயர் நீதிமன்ற உத்தரவுல கையெழுத்து போடுற இலக்கான கவுன்சிலர் செருப்புல அடிக்கிறதுக்கு வந்து நிக்கலாம். அப்ப சட்ட ஒழுங்கு கேடல. இப்படி இருக்கிற நாட்டில் தாங்க குடமுழுக்கு நடந்தது. எப்படி நடந்தது, வேலுமணி சட்டம் தெரியாது பார். நான் கேட்டப்போ சொல்லிட்டார், அறநிலைத்துறை கிட்ட ஒன்னும் சொல்லினார், இவர் கூடவே இருந்தார். சட்டத்தை மீறி சிவன்மலையிலே வசூலிக்க முடியவில்லை. மோகன்குமார் பிஎஸ்சி எல்எல்பி அனுமதி மறுத்து விட்டார். பசவராஜனும் வேலுமணியும் உடந்தையாக இருந்தேன். கூட்டுக்களவாணிகள் என்எஸ்என் நடராஜன் தலைவர், கோபாலகிருஷ்ணன் ஒருங்கிணைக்கிறார், ரகுபதி தம்பிதுரை கும்பல் அல்லா ரசிலி புத்தகத்தை அடிச்சு எங்ககிட்ட 5 புத்தகம் ஒண்ணு இருக்குதப்பா, எரிஞ்சிட்டு போயிட்டானு பணத்தை வாங்கிட்டு. அந்த மாதிரி தேட்டர்ல இருந்து அள்ளிக்கிட்டு போறப்ப பிரிகி விழுந்தது 5 அட்டை 25,000 அட்டை எடுத்து வச்சிருக்கிறோம். யார் விட்டு போனா யாரு காசு, பெருந்தரையில் ஒருத்தர் கொடுக்கிறார். இந்த ஆளுகளுக்கு நியூமரிக்கல் நம்பிக்கை 1,23,456 அடிக்கட்டை எங்ககிட்ட நம்பிக்கை. சாமி வச்சு அடிக்கிறது காட்ட வசதி வேற எதுக்கு இல்ல. சாமியார்தான் பெண்கள் விஷயத்துல அயோக்கியத்தனம். சாமி சொல்லி பெரிய மனுஷன் எல்லாம் எனக்கு போன் பண்ணாங்க, ரொம்ப வேண்டிய பெரிய மனுஷன் எல்லாம். என்ன சொன்ன இதுல பண்ணி இருப்பாரு நீ நினைக்கிறியா? நினைக்கல. எதுல ஏன் நினைக்கிறேன்னா, அவர் 1 லட்சம் ரூபாய் வாங்கினார் எங்க நண்பர்கிட்ட மாறுதலுக்கு. கோபாலகிருஷ்ணன் வாங்கி கொடுத்தார். மாறுதல் நடக்கல. கொடுத்தவரும் வீட்டுக்கு போனார். இது எல்லாரும் சத்தியம் பண்ற எந்த கோயில் வேணாலும் நாங்க சத்தியம் பண்ண தயார், நீங்க தயாரா? போய் கேட்டதுக்கு சத்தம் போடாதீங்க, 50,000 ரூபாய் கொண்டாந்து என்ன கொடுத்தாரு. மீதி எங்க இவரு அது எங்க கொடுத்தீங்களோ அங்க போய் கேளுங்க, எனக்கு இவ்வளவுதான் வந்தது. அந்த 50 கட்டை கொண்டாந்து கோபாலகிருஷ்ணனோடு அப்பத்தோடு போய் உட்கார்ந்து என்ன போனோமுங்க. அப்புறம் கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன 50 தான் கொடுத்தாரு. மீதி எங்கிட்ட கேக்குறீங்களா, கொடுக்குறீங்களா? வீதியில் சத்தம் போட்டாங்க கூட 50 கொடுத்தேன். ஆறு கோபாலகிருஷ்ணன் பிசிபி மருமவ தங்கச்சி வைய பெருஞ்சொத்துக்கார திருட்டு பாருங்க. இவங்க திரட மாட்டாங்களாமா. அடுத்தது அயோக்கியத்தனத்துக்கு 2வது சான்று சொல்றேன். என்ன பிறவி கிரிமினல், பிறவி சொல்ற ஒண்ணுன்னா நம்பர் 1 நம்பர் 2 தேங்காய் வாங்க போய் குண்டடத்துல அது சொல்லக்கூடாதுட்டாங்க மேடையில். அவ்வளவு மோசமா நடந்து போச்சு சம்பவம் எல்லாம். அது வேண்டாம், என்னோட தகுதிக்கு அது சரியில்லை. மேல வார டெவலப்மெண்ட் 95ல பிராந்திகரத்தை எடுத்து 80 லட்சத்தை பங்கரான் காங்கியத்து கவண்டமா இருக்க. இங்க பங்கனாப்புல கவண்டமா இருக்குதா, வேற ஜாதி இல்ல. பள்ளிவேல் கூட சேர்த்திக்கிறது. ஆளுக்கு 40 பங்குனாங்க. வடக்கு 40, தெற்கு 40, காலேஜ் கட்டுறோம், கல்வி வளர்க்கறோம்னு. என்ன அப்பவே முடிவு பண்ணிட்டார். மாப்பிள்ள இருங்கடா, காங்கி ரோட்ல இடம் வாங்கி நான் மாட்டிடுறேன்னு வாங்கிட்டு இவரை தலைவரா போட்டு கொங்கு நண்பர்கள் அறக்கட்டளை 1995ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் நாள் 72வது பத்திரம் பதிவா இல்லையா? 14 உறுப்பினர்கள் நான் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கிற சொன்ன நேரமாக அத்தனை ரெக்கார்டு கையில் வச்சுட்டு பேசுறோம். வாங்குற போது என்ன 2 முடிவு எடுத்துக்கிறார்.
2 வருஷத்துக்கு இந்த பணத்தை தேங்காய் பருப்பு வாங்கி வச்சு அடிச்சிடுறது. அன்னைக்கு காங்கி ரோட்ல இடத்து விலை 1 லட்சம் ரூபாய் தான் ஏக்கரா. 2 ஏக்கரை மண்டபத்துக்கு வாங்கிக்கிறது, சுத்தி 10 ஏக்கரை தெம்பக்க வீடு கட்டுறதுக்கு, மில்லு கட்டுறதுக்கு, கிழவக்கா வடவக்கா எல்லாம் எக்ஸ்டென்ஷன் திட்டத்தோடு வாங்கி போட்டு அறக்கட்டளை ஆரம்பிச்சு மண்டபத்தை கட்டும் போது கட்டியது கொங்கு நண்பர்கள் அறக்கட்டளை. மண்டபத்தின் பெயர் தீரன் சின்னமலை மகால். எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துலயும் கல்யாணம் போட்டா இருக்குது மாப்பிள, நீ நாட்டிலாம் நினைக்கிற. அங்க வச்சிருந்த சிலை தீரன் சின்னமலை சிலை. குதிரைக்கால் தூக்கி நிற்கும், வெள்ளை ஏந்தி அம்ப விட்டுக்கிட்டு இருப்பார். இப்படியே போய்கிட்டு இருக்குது. இவர் பாக்குறாரு, இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் அப்படின்னாரு. இதுக்கு எல்லாமே பாதி கருப்பு பணத்தை பார்ட்டி கூட இருந்ததா, என்னை விட்டுருங்க எழுதி கையெழுத்து போட்டு இங்கிலீஷ்ல எங்க கேட்ட ஒருத்தர், ஐயோ படிச்சு பாத்தியான்னு, இங்கிலீஷ்ல இருந்ததுங்க கேட்ட பாத்திரத்துல எங்க வேணாலும் போட்டோம்னாரு. என்னன்னு போட்டு வாங்கிட்டாரு தெரியுங்களா? ஆடிட்டு விட்டு, அறக்கட்டளையில் எனது உடல்நிலை காரணமாக நான் செயல்பட முடியாததால் இதே நோக்கத்தையுடைய NSN அறக்கட்டளைக்கு இந்த சொத்துக்கள் அனைத்தையும் முறைப்படி மாற்றி கொடுக்க நாங்கள் ஒப்புதல் அளிக்கிறோம். இங்கிலீஷ்ல எனக்கே புரியாது, பிகாம் படிச்சு எனக்கெல்லாம் அவ்வளவு பத்தாது. மாட்டிட்டார், அவருக்கும் தெரியாது, ஆடிட்டு விட்டு. அப்புறம் தான் இந்த ஆளு கேட்டாங்க. அடுத்த நாள் காலையில முதல்ல புட்டை எரிஞ்சாருங்க தீரன் சின்னமலை. எங்க ஓட்டி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தீரன் சின்னமலை சிலை எங்க இருக்குது சொல்லுங்க பார்க்கலாது. நெய்க்காரம்பாளையம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பகுதியில் கொண்டு போய் தூக்கிட்டு இருக்கிற உதவி நேரா பண்ணி வச்சு அம்ப இந்த இது வில்லு விட்டாரு பாருங்க, வில்லு அத வேளா மாத்தி மதுரை வீரனை மாத்தி அங்க நட்டுட்டார். NSN உபயம் வாட்ஸ்அப்ல போட்டுட்டு இருக்கிறோம், அங்க இருக்குது, போய் பாருங்க போலீஸ் எல்லாம் சந்தேகம்னா. அடுத்தது இது NSN அறக்கட்டளைக்கு இவர் சொந்தம் ஆயிட்டாரு. இப்ப அவையெல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சாச்சு. நான் வெளிப்படையா சொல்றேன், இன்னைக்கு அதன் மதிப்பு 10 கோடி. இவர் திருடரா இல்லையா? கண் எதிரில் தீரன் சின்னமலை மகால் இன்றைக்கு NSN மகால் ஆயிருக்கு. எல்லா தலைவரும் வராங்க, கல்யாணம் நடக்குது, எல்லாம் நடக்குது. இது கொள்ளை கொள்ளை. அடுத்தது தேங்காய் தொட்டி. பூரா தேங்காய் தொட்டியுமே வீரபாளையம் பஞ்சாயத்துக்குள்ள போய் இவரே பினாமி வச்சு சுட்டார். விவசாயிகள் பாதிக்கப்பட்டு போறாங்க, நம்ம எம்எல்ஏ சொல்லான்னு. ரொம்ப அகம்பாவமுங்க. பட்டக்காரெல்லாம் கிட்டவே நிக்க முடியாது. அவையெல்லாம் பயந்துட்டு கிடந்தாங்க. நம்ம ஆட்சி வந்து நாம திமுக வளர்ந்து போராட்டங்கள் வளர்ந்த வரும் கும்பிடு போட்டுட்டு கம்மன் இருந்தாங்க. இவரு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆடு குட்டி மேய்ச்சிக்கிட்டு அவன் சொத்து என்ன தெரியுமா? பல கோடி. போய் வேலை பாருங்கிட்டார். எல்லாம் கம்முன்னு போயிட்டாங்க. போயிட்டு சும்மா இருப்பாங்களா? பகுதி வளத்துக்கு டாஸ்மார்க்கு அடிக்கல் நாட்டு போனார். தம்பி கார்த்தி தலைமையில ராத்திரியில 100 கருப்பு கொடி கரூர் ரோட்ல இருந்து பகுதி வளத்து வரைக்கும் கட்டி விட்டான். இவர் ஓடி போயிட்டு ஒடியாந்துட்டு 52 பேருக்கு மேல பொய் கேஸ் போட்டு ஹைகோர்ட்ல ஜாமீன். காங்கேயத்தில் பொதுக்கோட்டை ஆசாக்கா நானு போடாரன் மற்றவங்க போய் 1000 பேர் பேசணும். இன்னைக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது ஊழல் தாங்க, சில்றத்தனம். இந்த காங்கேய ரோடு எங்க தோப்புக்காட்டு பாலம் வேலையாகுது. எங்க கவுன்சிலர் ஜித்தேந்திரன் தென்னை மரத்தில் செய்யிச்சார், காங்கிரஸ்ல செய்யல. அவரு மக்களுக்காக கொஞ்சம் பண்ணுவார். போய் எங்கிட்ட சொல்றார், ரோட்டை நேரம் விடணுங்க, நம்ம பஸ் ஓட்டிகள் விடுறாங்க, எக்கட்டாம்பலத்துக்குள்ள விடுறாங்க, நீங்க அமைச்சர்கிட்ட சொல்லி ஒரு பணமெல்லாம் கேட்கலீங்க. வீகிட்ட கான்ட்ராக்ட்காரர் போட்டுக்கிறோம்ட்டாரு சிவரிக்காரரு. 25 லோடு மண் எடுக்கிறதுக்கு தடை வேண்டாம் நான் அமைச்சர்கிட்ட சொன்னேன். அவர் தாசில்தார் சொன்னார், நடக்கல. நான் கலெக்டருக்கு எழுதினேன், வந்து பார்த்தார். NSN சொல்றார், பஸ் வட்டி வெளியாத்த அத்தனை வண்டியும் போகும், எக்கட்டாம்பாளையம் வெளியாத்த. அவர் என்ன ஆணவம் பாருங்க. போச்சு. அடிக்கல் நாட்டன்னைக்கு மகராஜ் மூட்டை எல்லாம் போறாங்க. NSN கோபாலகிருஷ்ணன் எல்லாம். ஜித்தேந்திரன் வந்து நிக்கிறார், அழைப்பல்ல தோட்டம் வருதாங்க. அப்ப சொல்றார், இதை மாத்தினா பரவாயில்லைங்க, ஊருக்குள்ள நாளைக்கு இடைஞ்சல் வரும். அப்பொழுது கோபாலகிருஷ்ணன் உதிர்த்த வார்த்தை, பெரியோர்களே, நாங்கள் உழவர்கள், உலகுக்கு சோரளிப்பவர்கள், எவனுக்கும் அஞ்ச மாட்டோம். ஒரு லஞ்சத்தை வாங்கி தின்று வயிற்றை வளர்த்துக் கொண்டிருக்கிற கோபாலகிருஷ்ணன் சொல்லுகிறார், உங்களை கொட்டி வைத்தால் ஊர் நன்றாக இருக்கும். யாரை? தச்சார் விவசாய சங்கத்தை கொட்டி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார். சித்தேந்திர அமைதியா நின்னுக்கிறாரு. அடுத்தது வியாபாரம் நடக்குது, சல்லி கொட்டி இருக்குது.
இவர் கேட்கிறார், முன்னாள் பெருந்தலைவர், இந்நாள் கோஆப்டெக்ஸ் இயக்குனர், மாவட்ட குழு உறுப்பினர், வியாபாரம் பாருங்க. இந்த வெள்ளச்சல்லி எங்க இருந்து வாங்கினீங்க? கான்ட்ராக்ட்காரர். உடனே எம்எல்ஏ அப்பவே புரோக்கர் ஆயிடுறார். ஒன்றியத்தது கருப்பு சல்லி நல்லா இருக்கும், இவ்வளவு வாங்கின சொல்ல 100 பேர் நிக்கிறாங்க. மக்கள் வெக்கம் இல்லாம இவன் எங்க இருக்குதுங்கிறான் ஜல்லி. இவர் புரோக்கர் வேலை பார்க்கிறார், ஒன்றிய சல்லி நல்லா இருக்குன்னு போயிட்டார். கான்ட்ராக்ட்காரர் சித்தாந்தரன் கேட்கிறார், என்னங்க பண்றது? அது நீங்க எங்க வாங்குறீங்களோ வாங்க, நான் பாத்துக்கலாம்னா சொல்லி 2 மணி நேரத்துல கோபாலகிருஷ்ணன் ஜல்லிலோடு போய் இறங்குது. பட்டார் பட்டார் பட்டார்னு. ஏண்டா ரோட்டை மாத்தி விடுங்கன்னு கெஞ்சு நமங்க மாத்தி உள்ள அத்தானை போய் 25 லட்சம் குழாய்கள் உடைந்து குழந்தைகளை வைத்து போராடி மாத்தினோம். இது பதிவு. அதுக்கு அடுத்தது மிகவும் எப்படி நான் தீர்மானத்திலே சொன்னேன், நெசவாளர்கள் வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் விவசாயிகள். நான் விவசாயிகளுக்கு மட்டும் பேசுவன் அல்ல, நான் புரட்சிகர இயக்கத்தின் ஆதரவோடு நிற்கின்ற இன்றைய நிலையில் உள்ளவன், எல்லோருக்காக பேசுவன். இருந்தாலும் வாழ்வியல் எங்களுக்கு அங்கே இருக்கிறது. 3 ஆண்டுகள் போராடி அரசு விலை 14.50 காசு கிடைத்தால் நெல்லுக்கு எங்களுக்கு அடக்கமாவது கிடைக்கும்னு எங்க விவசாயிகள் அழுகிறாங்க. நான் ஆட்சி தலைவரிடத்தில் பேசி நம்முடைய ஊரை சேர்ந்த விஸ்வநாதன் அவருடைய உதவியாளராக வந்ததற்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 17வது ஆணையாக 3-7 ஊராட்சிகளுக்கு ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. பசுவட்டியினுடைய அனைத்து இந்திய அதிமுக பொறுப்பாளர் ஈஸ்வரமூர்த்தி தான் அதை முன்கை எடுத்து இட ஏற்பாடு செய்யறாங்கிறார். செய்ய சொல்றோம், ஆணையை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், இடத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒப்பந்தம் வர்றப்ப கோபாலகிருஷ்ணன் தடுக்கிறாருன்னு வந்தார். தடுக்க மாட்டானே, நல்லது பண்ணாட்டி கெடுதல் பண்ண மாட்டானே, நம்புங்க. அவ்வளவு நெருக்கமான சொந்தம். போன் பண்ண, என்னப்பா என்னை அந்த அதிகாரி ஏன் பார்க்கல? எங்க அப்பா என்ன பழைய ஓட்ட குரலாட்டு மாறுதே, பார்க்க சொல்ற, தலையில கல்ல போட்டுறாத அப்படின்னு. போட்டுல சீரங்கத்தில் இருக்கிறான்னு கவனிக்க மாட்டான் இருக்கிற நாங்கண்ட இதுக்குள்ள இத்தனை காசு இருக்கும்னு நம்ம கோபாலு சொல்லிட்டேன்னு நினைச்சுங்கன்னா, நான் போயிட்டு வந்தா அவரு ஈஸ்வரமூர்த்தி அதிமுக சொன்னாரு, எல்லாம் வந்து இறங்கிட்டதுங்க, மிஷின் வந்துட்டது, சாக்கு வந்துட்டது, ஒப்பந்தம் ஆயிட்டதுன்னாரு. அப்புறம் அதிகாரி எனக்கு போன் பண்ணார், என்னங்க இந்த அதிமுக ஆயக்கட்டுக்கே சேராத அவரும் இல்லாம அங்க ஓட சொல்றாரு, நாங்க போய் கலெக்டர்கிட்ட நல்லா இல்லைங்க, அந்த இடம் மலங்காட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னாரு. உடனே கேசியுடைய மகன், இந்த மாநிலத்துடைய விவசாய சங்க தலைவர், இந்த பகுதியிலே 25 ஆண்டு காலம் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த கேசியின் மகன் ரத்னசாமி, துணை பெருந்தலைவராக இருந்தவர், இன்றைக்கு ஒரு மாநில சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர் போன் பண்றார் என்னசனுக்கு. பொன்னையும் பண்ணா தீவிரவாதி, ரத்னசாமி தீவிரவாதியா? ஐயா வம்புக்கே ஊருட்டு வராதாடு. அவரு போன் பண்ணி, எனக்கு அந்த நெல்லு கொள்முதல் நிலையத்துக்கு இது மாத்தி போடாதீங்க என்ன கிட்ட. அது கோபா கலந்துகிட்டு சொல்றேன், ஸ்ரீரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அதிமுக தலைவர் ஒருத்தர், முக்கிய தலைவர் சொல்றார், இது வம்பு வரும், அவங்க கேட்ட இடத்தை ஒதுக்கலைன்னா வம்பு வரும்ங்கிறார். அதெல்லாம் முடியாது. என்ன விவசாய சங்கம் கேட்கிற இடத்துக்கு கொடுக்கிறது, ஒன்றியத்துக்கு ஒண்ணு பண்ணணுங்கிறார். அங்க போகுதுங்க ஆர்டரு. நாங்கள் முடிவெடுக்க முடியவில்லை. மிகப்பெரிய வேதனை சொல்லுகிறேன் தோழர்களே. விவசாயி நினைச்சா நாங்கெல்லாம் போராடுறான்னு நினைக்காதீங்க. மனச்சோர்வோடு இருக்கிறோம். அதிமுக ஈஸ்வரமூர்த்தி தீ குளிக்கிறேன் என்று அறிவிக்கின்றார். வேண்டாம், எங்க வீட்டுக்கு எல்லாம் 6 மணிக்கு வராங்க. எங்களுடைய சங்க பொறுப்பாளர்கள், வழக்கறிஞர் அர்ஜுனன் எல்லாரும் வந்தாங்க. நான் மனச்சோர்வோடு இருக்கிறேன், போராடுகிற தெம்பு இல்லை, யோசிப்போம் என்றேன். அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், நமக்கு இது வாழ்வு, கோபாலகிருஷ்ணனுக்கு அரசியலில் இருக்கிறது, அச்சில் ஏற்றுவோம். முடிவெடுத்துட்டு தங்கராசு எக்கட்டாமலை ஊராட்சியினுடைய அதிமுக பொறுப்பாளர், கோபாலகிருஷ்ணனுடைய வலதுகரம், நேராக வீட்டுக்கு சென்று, மாப்பிள்ள நாங்க சண்டை போட தயாரா இல்ல, தயவு செஞ்சு தலையில கல்ல போட வேண்டாம்னு சொல்லுங்க. அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணார். அவி கேட்கிற இடம் வேண்டாம், நீங்க தேர்ந்தெடுத்த வேண்டாம், நடுவுல வச்சுக்கலாமான்னாரு. சரி ஒத்துக்கிறோம், அதுக்கு அனுமதி நீங்க வாங்கிக்கீங்க, எங்களால நீ முடியாது. ஒத்துக்கிட்டு பசுவட்டி மாரியங்கோயில கூட்டம் நடக்குது, விவசாயிகள் கூட்டம் 50 பேர் கூடிக்கிட்டு இருக்கிறோம். இவர் அவருடைய ஊராட்சி செயலாளர் 2 பேர்த்தையும் அழைச்சு, பசுவட்டி ஊராட்சி செயலாளர் சதீஷ் மூலமா எங்களுக்கு செய்தி கொடுக்கிறார் விவசாயிகளுக்கு, எக்கட்டாம்பலை கிராமத்துக்குள்ள வர வேண்டாம், எங்கேயோ போ. முடிவெடுத்தோம். காலையிலே 100 விவசாயிகள் பச்சை துண்டோடு கோவணத்தோடு நெல் மூட்டையோடு ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்றோம். ஆட்சியர் ஆணையிட்டார், விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலே தான் நடக்கும் என்று ஆணையிட்டார்.
உடனே எம்எல்ஏ லைன்ல வந்து அதிகாரிகளை இங்க இருக்கிற குட்டி தலைவர்கள் விட்டு யூனியன் ஆபீஸ்ல பிளாக் பண்ணி நிறுத்தியாச்சுங்க. நிறுத்திட்டு ரெண்டுக்கு இடையில வெப்பிலியில துரசாமி நிலத்துல தான் போடணும்னு போன் பண்ணி அந்த நிலத்தை அதுக்குள்ள எழுதி வாங்கி டோசர் போய் நிறவுது. அப்பதான் சொன்னோம், நாங்கள் முடிவெடுத்தால் பின்வாங்கிய வரலாறு கிடையாது. பெண்களை அழைத்து வந்து காங்கேயம் சாலை மறிக்கப்படும் என்று சொன்னதுக்கு பிறகு நெல் கொள்முதல் நிலையம் வந்தது. அப்பொழுதும் சொன்னோம், பேனர் கட்டக்கூடாது. நான் கட்டல, அம்மா பேனர் கட்டிக்கிங்க. அப்புறம் சொன்னோம், காலையில கலெக்டரேட்ல இருந்து என்னை கூப்பிட்டு நீங்க அழைக்க சொல்றாரு எம்எல்ஏ வரணும்னார். நான் அழைச்சனுங்க, வந்தார். தொடங்கி வச்சதாக பதிவு செய்யப்பட்டது ஏடுகளில். நண்பர்களே, மக்களுக்கான கோரிக்கைகள் வருகிற பொழுதெல்லாம் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள். அடுத்து நெசவாளர் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிற பார்த்தீங்க, சென்னிமலையினுடைய நெசவாளர்கள் பள்ளி வளையத்தில் சிறுநீரகத்தை வைக்கிறார். சென்னிமலை அது இல்லாத காரணம் இந்த கூட்டுறவு சங்கம். வீடு கிடைத்திருக்கிறது, தறி கிடைத்திருக்கிறது, ஒரு வாழ்வு கிடைத்திருக்கிறது. மேனேஜர் கூட்டம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறாங்க, அது உண்மைதான், அது வேற. அதுக்கு நாம கூட்டம் போட்டோம். இங்க நீ உள்ள வந்து எனக்கு தெரியலீங்க, 4 நாளைக்கு முந்தி வரைக்கும் நான் நம்பல, இதுல 4 கோடியாமா. அப்பா, என்னைக்கு பண்ணை மோட்டி, என்னைக்கு தொழில் பண்ணி, என்னைக்கு பண்றோம், எப்படி வருது தெரியுங்களா? 3 கோடி மார்ஜின் டிஃபரன்ஸ். கைத்தறிக்கும் விசைத்தறிக்கும் இருக்கிற மார்ஜின் டிஃபரன்ஸ் வேறுபாடு 15 விழுக்காடு. நெய்யாத தறிக்கு இல்லாத உறுப்பினருக்கு போடுகிற போனஸ் 1 கோடி என்று கோபாலகிருஷ்ணனுக்கு வந்திருக்கிற வர வேண்டிய தொகை 4 கோடி. அம்மையார் அவர்களே, எந்த ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி? கோபாலகிருஷ்ணனை வீதியில விட மாட்டோம் எச்சரிக்கை. நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா காலம் இப்படியே இருக்கும் என்று? வயிறு வசித்தவன் விடமாட்டான், வசதி படைத்தவன் தரமாட்டான். இது எங்கள் தத்துவம். சட்டங்கள் நிற்காது, உங்கள் கரைவேட்டிகள் தாங்காது. எச்சரிக்கை. 2000 நெசவாளர்களையும் என்எஸ்என் வீட்டு மன்னம், கோபாலன் வீட்டு மன்னம் உட்கார வைக்கிற தைரியம் இந்த இயக்கத்திற்கு இருக்கிறது, இத்தனை அமைப்புகளுக்கு இருக்கிறது. எனவே நண்பர்களே, கொதித்து போய் இருக்கிறார்கள் மக்கள். நாங்கள் சென்ற இடமெல்லாம் தொலைபேசி, எல்லோரும் ஆதரவு தருகிறார்கள். மதியமே 2 மணிக்கு இங்கே பல பேர் வந்து விட்டார்கள். என்ன காரணம்? ஆணவம், அதிகாரம், கொள்ளை. செந்தில் சொன்னாரு பிச்சைக்காரன்னு. பிச்சைக்காரன்னா எப்படி பிச்சை? அடிவார பிச்சை அல்ல, அதிகார பிச்சை. எல்லாம் அதிகாரி எல்லாரும் அதுக்குதான் மிரட்டுறது. ட்ரம் செட்டுக்கு கண்டு நடக்கிற ஆளுங்க. நான் துப்பாக்கி கண்டு நாங்க வைக்கிறது இல்ல, ஒரு தம்பட்டை கேட்டா நீங்க வைக்கிறீங்களே, நீங்க என்னப்பா? எங்க தலைவர் மாவோ சொல்லுவார், ஏகாதிபத்தியம் என்பது காகித புளிப்பர். மாசே தூங்குங்க. சீனாவை பிடிக்கிறதுக்கு ஜப்பான் வருது, அப்படியே மிகப்பெரிய படையோட. அப்பதான் சொன்னார், மக்கள் முன்னால் ஏகாதிபத்தியம் காகித புலியினர். இந்த மக்கள் முன்னால் காவல்துறையும் இந்த அதிகார வர்க்கமும் வெறும் காகிதங்கள், சருகுகள் என்பதை நேற்றுத்தான் பார்த்தேன் சந்தைக்கடையில். எனவே நண்பர்களே, ஊழலை பற்றி எல்லோரும் பேசிவிட்டார்கள். நாங்கள் நேராக கேட்கிற கேள்வி, கலைவாணி பட்டியலிட்டு சொல்லிவிட்டார். சிவன் மலையிலே என்ன நடந்தது சொல்லிவிட்டார்கள். நான் 2 முரண்பாடுகளை உங்கள் முன்னால் வைக்கிறேன். இது குமுத ரிப்போர்ட்டர் 11/8. இதுல சொல்லும் போது இதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி இருக்கிறார் அந்த நிருபர். இதெல்லாம் கேட்டு தான் நாங்க இதுக்குள்ள இறங்கணும். கோபாலகிருஷ்ணன் சொல்றாரு, எங்களிடம் 25 லட்சம் இருக்கிறது என்று அவர் இதுல ஒத்துக்கிறார். அவர் வசூல் பண்ணல சொல்லலைங்க. எல்லா ஊர்லயும் நடக்கிறதானே. முருகன் பெயரை சொல்லி 3 கோடி ஊழல். இதுதான் 3C. இதுல கோபாலகிருஷ்ணன் சொன்னது அப்படியே. அறநிலையத்துறை கோயிலின் பெயரால் தனியார் ரசீதி புத்தகம் அடித்து வசூல் செய்தது தவறு இல்லையா? நிருபர் கேட்கிறார். இவர் சொல்றார், எல்லா கோயிலையும் இப்படித்தான் நடக்குது, இந்த எம்எல்ஏவுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னு இப்படி பண்றாங்க, எங்ககிட்ட 25 லட்சம் இருக்குது அப்படின்னார். இதுல இப்போ ஜூனியர் வேடன்ல இப்ப சொல்றாரு, எல்லா பணத்தையும் அன்னைக்கே கட்டிட்டேன், என்கிட்ட இல்லைங்கிறார்.
இது என்ன பித்தலாட்டமா இல்லையா? பெரிய மனுஷனுக்கு அழகா? இதுல இந்த 1 லட்சம் ரூபாய் பார்த்திருப்பீங்க. இதுல சொல்றாரு, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் நடத்த முடியாதுங்களாமா விழா, 4 லட்சம் தான் கொடுக்குறா. உங்களை ஆறப்பா விமானத்துல பூத்து சொன்னா சாமி கேட்டுதா? ஏண்டா, கும்பி கூழு கழுகிறது, குழந்தை பாழு கழுகிறது, கொண்டை பூ கழுகிறதா என்று சொன்னான் எங்கள் ஜீவா. தோழர் பொன்னுசாமி ஆவேசத்தோட சொன்னார், உட்கார்றதுக்கு இடம் இல்ல, பேலறதுக்கு இடம் இல்ல, நாட்டுல வாடிக்கிட்டு இருக்கிறோம், சொத்தா சுடுகாடு இல்ல, கேக்குதா விமானம், தூவனானா பூவு, பணம் யார் பணம்? உழைப்பை உறிஞ்சி சேர்த்து முதலாளிகள் கொடுத்த பணம், கருப்பு பணம். எச்சரிக்கிறோம், அன்னதானம் என்பது பித்தலாட்டம். 50 ரூபாய்க்கு பொரியலோட சோறு போடுற, தட்டத்தோட சோறு 100 ரூபாய் கொடுத்துட்டு தொழிலாளி வெளியே வர்ற. எங்க அன்னதானம்? தானம் போடுறீங்களா? பணத்தை அடிப்பதற்கு ஒரு கோளாறு எல்லாம் பண்ணிட்டு இப்போ அறநிலையத்துறை சொல்லிட்டது, என்கிட்ட 1 பைசா கூட கட்டல. இதையே வேலையை சிவன்மலையில் நடத்தினாங்கல்ல. இவர் சொல்றாரு, வைக்கானம் அரசாங்க பணம் பத்தாது, போட்டு பண்ணணுங்கிறார். உன்னோட ஊர்ல பண்ணு. கலைவாணி கேட்டார்ல, உனக்கு இங்க எங்கேயே வேலை? நல்லா கேட்டா நான் கேட்கப்படாதுங்க, எனக்கே இந்த கோயில தொடர்பு இல்லை, அதையெல்லாம் நான் நினைக்கிறது இல்லை, அதெல்லாம் நாங்க அப்படி ஆளுகள் அல்ல. ஆனால் வரலாற்று ரீதியாக நாடுகள் உருவாகி, நாடுகளின் தலைமையிடமாக சென்னிமலை அமையப்பட்டு 4 நாட்டின் கவுண்டர்களுக்கு மட்டும் அல்ல, அனைத்து சமூகத்திற்கும் வழிபாட்டு பண்பாட்டு அடையாளமாக இருக்கிறது இந்த ஊர். தேர் ஒருத்தர், கொடிக்கம்பம் ஒருத்தர், சண்டை ஒருத்தர் போடுறேன், பூசை ஒருத்தர் பண்றேன், எங்க இருக்குது? கவுண்டர் எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குங்க. கவுண்டர் கொஞ்சம் நிலம் இருக்கிறதுனால மேல வச்சுட்டு பண்ணாட்டு கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மடம் இருக்குது. இந்த முக்கில் இருக்கிற மடம் அருந்ததியர் மடம், போயர் மடம், எல்லாத்துக்கும் இருந்து ஒற்றுமையா இருக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களை விட்டாச்சு. அவங்க அம்மையார்கிட்ட போனாங்க, 52 லட்சம் கட்ட முடியுமான்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கேட்கிறார். அப்பொழுதுதான் 4 நாட்டு பொறுப்பாளர்கள் சொன்னார்கள், 60 கட்டுகிறோம். பெரியோர்களே, வீட்டுக்கு 2000 5000 வரி வைத்து 60 லட்சத்தை கட்டினார்கள். யாகசாலை முழுக்க அவர்கள் நடத்தியது. கோயில் மக்களுடைய பணத்தில் URC கனக சபாபதி தலைமையேற்று அமைத்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஒப்பந்ததாரர், 5 ஆண்டு காலம் அதற்கு பணியாற்றினார். எல்லாருக்கும் தெரியுமே, 4000 பேரை வச்சு வேலை செய்யற மிகப்பெரிய கார்பரேட் முதலாளி அவரு. என்னமோ இந்த ஏழை குடும்பத்தில் ஒரு காலத்துல பிறந்ததுனால அவங்க அம்மா சொல்லிட்டுதுன்னு எங்கிட்ட எல்லாம் சொன்னார். வந்து அவரே கார் ஓட்டிக்கிட்டு வந்து அவரே கோயில் சோத்து சாப்பிட்டு செஞ்சா சேர் இல்லைங்க அவருக்கு உட்கார்றதுக்கு. கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு தடுமாறிக்கிட்டு கிடக்கிறாரு கணேச சபாபதி. அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு சேர் விட்டு உட்கார வச்சாங்க. கதை. கோயில் கட்டியது மக்கள் பணம், நின்று நடத்தியவர் URC கனக சபாபதி, ஒப்பந்ததாரர். வாய்ப்பு இருந்தது, அவருக்கு எல்லா வசதி இருந்தது, அந்த வேலைக்கெல்லாம் நேரம் ஒதுக்கிட்டு வரலாம். பெரிய அவர் தியாகம் எல்லாம் பண்ணல, அது வேற. பொறுப்பா செஞ்சார், உண்மையா செஞ்சார், அதான் உண்மை. 4 நாட்டுக்காரர்கள் 60 லட்சத்துல யாகசாலை அமைத்து சமஸ்கிருதத்துக்கு கொண்டாந்து என்னவோ பண்ணாங்க. நீங்க என்னப்பா பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தாரு, குழந்தை யாருக்குப்பா? என்னடா கதை இப்படி ஆகி போச்சு. இவங்க பாக்குறாங்க, கோபாலகிருஷ்ணன் ஐடியா கொடுக்கிறார், அண்ணா நம்ம ஊருக்கு வாங்க மாட்டிடலாம், அடிக்கிறார் ரசிதி. என்ன பண்றது, சுப்புசாமி இது ஏற்கனவே அன்னதான மண்டபம் இருக்குது, அவர் ஒரு இன்டர்நேஷனல், அவ பூரா தாடி விட்டுக்கிட்டு ரயில்வே வேலைக்கு போகாம குறி சொல்றேன், தேங்காய் உடைக்கிற ஆசைக்கா கொதிச்சு எந்திரிச்சிருவார் அவர் நினைச்சால. நான் அப்படியெல்லாம் நினைக்கிறது இல்லை. சரி, போயிட்டு இருக்குது ஃப்ராட் இது ஒண்ணு. இந்த கும்பலோட போட்டு அந்த அன்னதான வழிபாட்டு மன்றத்தோட கும்பாபிஷேகத்தை இணைச்சு, கும்பாபிஷேகம் மற்றும் அன்னதான வழிபாட்டு மன்றத்தை கண்டுபிடிச்சு, ஐயா எல்லாரும் தான் எழுச்சி வாங்கினா, நானும் தான் 500 கொடுத்தேன். கொடுமை என்னடா நினைச்சிட்டோம்னா, நம்ம சொசைட்டி பஸ் வட்டி அம்மாவளையா நம்ம பசங்க வந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் தனி கதை. இப்படி போட்டிருக்குதுங்க, உங்களோட பொறுப்பாளர்களாக வர்றோம்ங்கிறாங்க, வர சொல்லுங்கன்னு. அப்புறம் எல்லாம் வந்தாங்க. சரி, ஒரு நல்ல காரியம் பண்றீங்களேன்னு கொடுத்தோம். 500 ரூபா கொடுத்து நான் ரசீதி வாங்கினேன். அதே கெட்ட நேரம். அப்புறம் தான் குமுத ரிப்போர்ட்டர் வந்த பிறகுதான் தெரிஞ்சது எலி ஏண்டா அம்மனத்தோட ஓடிச்சுன்னு. நான் அப்பவே கேட்டேன், கோபாலகிருஷ்ணன் எப்பவுமே மக்கள் பணிக்கு வந்தது இல்லையே, கும்பாபிஷேகத்தை எடுத்துக்கிட்டு இந்த போடு போடுறானே, என்னப்பா சமாசாரம்னு பத்தி முத்திட்டுதுங்க அவருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் தான் தெரியுது 90 லட்சத்தை பாக்குற அன்னைக்கு வேட்டி பிச்சுக்கிட்டாங்களாமா அதிமுக பார்ட்டி போறா. அதுல ஒரு தலைவரை கேட்டேன்,
ஐயா உனக்கு பங்கு வந்துதா, உப்பு தின்னவனெல்லாம் தண்ணி கொடுக்கிட்டு பங்கு வேண்டாம் நான் வந்துங்கிறார் அவர். நான் சொல்றது உண்டுங்க அடிக்கடி, டீ கடையில் வந்து டீ கொடுக்குறாப்புல வச்சிருங்க வாழ்க்கையை. நீங்க எவ்வளவு வேணாலும் மாடியில் இருக்கலாம், டீ கடைக்கு நீ டீ குடிக்க வாரீங்கன்னா தான் நீ அரசியல்வாதி. இருக்குதா யோகியது உங்களுக்கு? இருக்குதா? வருவையா? இதை பார்த்துட்டு நடராஜ் மனைவி சொன்னாங்களா செய்தி, உண்மையா பொய்யா? சென்னிமலைக்காரர் தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வராதீங்க, அங்க இதுக்கு பொழப்பு போகுது, திருட்டுப்பட்ட கட்டி எங்க சொத்து எங்க மானம் எல்லாம் போச்சு. சென்னிமலைக்காரரு NSN மண்டபத்துக்கு வந்து நேர் தெக்க போயிருந்து மேக்க வரப்படான்னு சொல்லியாச்சு. கோபாலகிருஷ்ணனை பொறுத்த வரைக்குங்க இப்படி ஒரு நயமான மனிதரை பார்க்கவே முடியாது. மிக நெருங்கிய உறவினர்கள் தான். ஆசேகாவுக்கு மிக நெருங்கிய நட்பு குடும்பங்கள் தான். நாங்க அதெல்லாம் பார்க்கல. இது பாரத போர்னு இருக்கிற மாதிரி அறத்துக்கான போர். உறவினர்கள் எனக்கு தொலைபேசி பண்ணாங்க, நம்ம கோபால் எடுத்து நீ போறையே, நம்ம கோபால் இல்லைங்க, அவரு கார்பரேட் கோபால், கொள்ளை கோபால், நான் ஏழை உழவர்களின் வாழ்க்கையோடு இருப்பவன் என்று சொல்லிட்டு வந்தோம். எல்லாம் சேர்ந்து எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி 5 லட்சம் 10 லட்சம் பல இடங்கள்ல வாங்கி இருக்கிறாங்க. இதுக்கு கணக்கே கிடையாது, எவ்வளவுனே தெரியாது. நாம் கேட்பதெல்லாம் இந்த நிர்வாகத்தை பார்த்து, ஒரு ஏழை பசிக்காக திருடினால் அவனுக்கு ஆண்டுக்கணக்கில் சிறை போடுகிறீர்களே. அழகாக ஐயா பட்டுக்கோட்டையர் பாட்டை போட்டார், பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்கிறதா? மறைக்க முடியாது, உடைத்தோம். இந்த நிலையில் இதனுடைய வளர்ச்சி கட்டத்துக்கு அடுத்து வருகிறேன். இந்த திருடர்களை பிடிப்பதற்கு நேற்றைக்கு ஒரு விசாரணை தொடங்கிவிட்டது. மிக அழகான பதிவை நம்முடைய குழு, அனைத்து கட்சி குழுவும் சென்று வட்டாட்சியரிடத்திலே ஆவணங்களை கொடுத்து எல்லாம் பதிவு செய்யப்பட்டு அரசுக்கு அது ஆவணமாக சென்று விட்டது. சனி 1 நேற்று ஆரம்பிச்சாச்சு. 1 2 செந்தில் வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ராஜேந்திரன் காவல்துறையை பார்த்து 3 வாரத்திற்குள் செந்தில்குமார் கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுத்து அறிக்கை வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். 2 3 இந்த கூட்டத்திற்கு பிறகு அக்ரியூடு பார்ட்டி என்ற முறையில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற வகையில் பல பேர் வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறோம். இந்த நிலையில் தான் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த கூட்டம் பற்றி பேசுவதற்காக எங்களை நேரில் அழைத்தார்கள். ஒரு 20 பேர் சென்றிருந்தோம். மிக நாகரிகமாக சொன்னார். அவருடைய படிப்புக்கும் அவருடைய வயதுக்கும் நம்முடைய ஆற்றலையும் புரிந்து கொண்டு நீங்கள் ஏன் உயர்நீதிமன்றத்துக்கு சென்றீர்கள் என்றார். உங்கள் மீது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம், ஏன் அழுத்தங்கள் இருக்கும் என்று நினைத்தோம். இல்லை, எனக்கு எல்லாரும் ஒண்ணு, நீங்க இனிமேல் எங்கிட்டயே வரலான் இருக்கிறார். நாங்க வர்றோங்க, எங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றம் போக வேண்டும் என்ற விருப்பமோ அப்படித்தான் செய்யும், நல்லா இல்லை, உங்ககிட்ட வர்றோம். இத கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு நாங்க 420 வழக்கு கொடுக்க போறோம். ஐயா நீங்க பதிவு பண்ணணும்னு கேட்டுட்டு வந்திருக்கிறோமுங்க. நடக்கும்னு நம்புறோம். அவரு நம்ம ஊருக்காரராட்டு இருக்க மாட்டாரு. பாப்போம், உயர் நீதிமன்றம் இருக்குதுங்க, அப்பவே சொல்லிட்டோம். நம்மை பொறுத்தவரை இந்த கூட்டத்திலே நான் பதிவு செய்து விடைபெற ஆசைப்படுகிறேன். வரலாற்றில் காலை எடுத்து வைப்பதில்லை, எடுத்து வைத்ததற்கு பிறகு உயிரே போனாலும் பின்வாங்கியதில்லை. நாளைக்கு வழக்கு என்னாகும் என்பது எங்களுக்கு தெரியாது. குன்காவும் இருக்கலாம், குமாரசாமியும் இருக்கலாம். We don't bother about that. எங்களுக்கு அது பற்றி கவலை இல்லை. அங்கே யார் என்பது, நீ வழக்கை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இந்த சட்டத்தின் ஆட்சி இந்த நாட்டில் நடப்பது உண்மையானால் லட்சக்கணக்கான தமிழ் மக்களின் சார்பாக கேட்கிறோம். கோவலன் கொல்லப்பட்டதற்கு பிறகு பாண்டியன் அவைக்களத்திலே நின்று கண்ணகி கேட்டால் தேரா மன்னா செப்புவதுடைய அறிவு கெட்டு போன அரசனே, ஆராயாமல் தீர்ப்பு சொல்லி இருக்கிறாய் என்று தன்னுடைய சிலம்பை உடைத்தார். மானமுள்ள அரசன், செங்கோல் பிடித்தவன், வளைந்தது செங்கோல் என்று மாண்டான். நான் இந்த ஆட்சியாளர் அப்படி நினைக்கவில்லை. யாரும் சாக மாட்டார்கள். 307 நம்ம சிவகுமார் மேல ஓட்டு பஞ்சாயத்து பண்ணி கோர்ட்ல போய் 307 ஓட்டதுக்கு பிறகு
வேலுமணி என்ன ரொம்ப வருத்தமா கூட தெரிவிக்கல, ஜாலியா எடுத்துக்கிட்டாரு. எல்லாம் அரசியல் வாழ்க்கையில சகஜம், போலீஸுக்கு எல்லாம் சகஜமுங்க. தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறார். நாங்கள் அப்படித்தான், நாங்களும் தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். வெற்றி தோல்வி இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு இந்த கூட்டம் இப்படி திரண்டிருக்கிறது என்று கேட்டால் இது எங்களுடைய பெரிய அமைப்பு பலம், பெரிய இதெல்லாம் கிடையாது. நியாயத்தை சொல்ல போகிறார்கள். எந்த புடக்காளியில் போட்டால் வரும்னு எங்களுக்கு தெரியும். நான் காலையிலேயே சொன்ன பெஞ்சியில் நின்று பேசணும். எனவே நம்முடைய அடுத்த இலக்கு, பெரியவர்களே, கடன் அவருக்கு ஆயிருக்குது, எனக்கு தெரியாது இல்லைங்களா? வசூலுக்கு சொல்றாங்க எங்க பொறுப்பாளர்கள். ஒரு 4 தோழர்கள் பச்சை துண்டோ அல்லது சிவப்பு துண்டோ ஏந்தி குடத்தோடு வருவார்கள். தயவு செய்து கொஞ்சம் ஆண்டவனுக்கு போட்ட மாதிரி ஆண்டவன் நடந்த ஊழலை கேட்கறா, கணக்கு பார்க்காத போடுங்க. என்ன சென்னுக்கே கொடுத்தீங்க, நான் கணக்கு கொடுக்கறோமுங்க. வாட்ஸ்அப்லயாவது நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டா தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இது போட்டுக்காத. எனவே நாம் இந்த நேரத்தில் கேட்பதெல்லாம் எல்லா மன்றத்தை விட உயர்வானது மக்கள் மன்றம் என்று நீதியரசர் சுந்தரேசன் தன்னுடைய தீர்ப்புரையில் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தவறு நடந்ததை இவர்கள் யார் கேட்பதற்கென்று காவல்துறை அங்கே மனு தாக்கல் செய்தது. இவர்கள் யார்? நீதியரசர் சொல்லுகிறார், அவர்கள் மக்களுக்காக பணியாற்ற வந்தவர்கள் தவறு செய்திருக்கிற பொழுது the authorities misdeeds, they have all rights to divulge the fact to the public. மக்களுக்கு உண்மையை சொல்ற உரிமை படைத்தவர்கள். தோழர் ஆசேக் அவர்கள் மிக அழுத்தமாக நின்ற ஒரு இடம், இது பெட்டிஷனருக்கு லிபர்ட்டி. இந்த மனுதாரருக்கு எல்லா உரிமையும் உண்டு. உன்னுடைய வேலை அவர்கள் மனுவை ஏற்று இடத்தையும் நாளையும் குறி என்று சொல்லிவிட்டார். எனவே காக்கி சட்டைகளின் சட்டை பையில் இல்லை ஜனநாயகம். கோடான கோடி மக்கள் இங்கே நிற்கிறார்களே பிரதிநிதிகளாக, இவரிடத்தில் இருக்கிறது என்று நம்பித்தான் கூட்டியிருக்கிறோம். இந்த சக்தியை கொண்டுதான் அடுத்த கட்ட நகர்வுகள். நான் செய்திகளை சொல்லி வந்திருக்கிறேன். இவர்கள் எப்படி வழி வழியாகவே பித்தலாட்டக்காரர்கள். இந்த பித்தலாட்டத்தின் நடவடிக்கை சட்டத்தின் மூலமாகத்தான் முடியும். நண்பர்களே, இந்த இயக்கம் மிக உறுதியாக இருக்கிறது. அரசியல் வேறுபாடுகளை கடந்து இந்த கூட்டமைப்பு முறையாக கூடுகிறது. எல்லாவற்றையும் விவாதித்து முடிவெடுத்து இயங்குகிறது. வேறுபாடுகளை பேசி கலைந்து கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் பொறுப்பாளர்களாக இருக்கிற நானும் ஆசேக் அவர்களும் அவர்கள் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை இந்த கூட்டத்தில் பறைசாற்றுகிறேன். எல்லா கட்சி தலைவர்களும் இருக்கிறீர்கள். இந்த பொது வேலைக்காக நாங்கள் அரசியல் வேறுபாடுகளை கடந்து எந்நேரமும் இயங்க தயாராக இருக்கிறோம். இந்த ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை முடிவு காணும் வரை மக்கள் சக்தியோடு சந்திப்போம் என்று நேற்றைக்கு வாக்குமூலத்திலே நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த பயணம் நிற்காது. இதன் முடிவாக, கூட்டத்தின் நிறைவாக நாம் எடுக்கிற முடிவு, உடனடியாக மோசடியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் காவல்துறையிலே வழக்கு பதிவு செய்ய இருக்கிறோம். காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளரை இங்கே திரண்டிருக்கிற பல்லாயிரம் மக்கள் சார்பாக கேட்கிறேன். ஜனநாயக நாடு, நீங்கள் வழக்கை பதிவு செய்வீர்கள் என்று நம்பி நாங்கள் கூடி தேதி தீர்மானித்து உங்களிடத்திலே தேதி வாங்கி ஈரோடு வருகிறோம். ஐயா, வழக்கை பதிவு செய்யுங்கள், விசாரணை நடக்கட்டும். மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், குன்காவும் இருக்கட்டும், குமாரசாமியும் இருக்கட்டும், பார்ப்போம். ஆனால் காவல்துறை அருள் கூர்ந்து வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு, பெரியோர்களே, இது தனிப்பட்ட கால்பில் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. இந்த நாட்டில் புறையோடி கிடப்பது ஊழல். யாராக இருந்தாலும், எந்த மட்டத்தில் இருந்தாலும், உழைக்கிற மக்களுடைய வாழ்க்கையை ஊழல் பாதிக்கிறது. எனவே இது NSN நடராஜனுக்கோ, கோபாலகிருஷ்ணனுக்கோ, பசவராஜனுக்கோ, தம்பிதுரைக்கோ, சேமலையப்பனுக்கோ மட்டும் எதிரான கூட்டம் அல்ல.
இந்த மக்கள் அநியாயத்தை எதிர்க்க தயாராக இருக்கிறார்கள், அநீதியை எதிர்க்க தயாராக இருக்கிறார்கள். பனியம்பள்ளியில் பல்லாயிரம் மக்கள் திரண்டார்கள். மிகப்பெரிய போலீஸ் படை தட்டி தகர்த்தார்கள். வரலாறு உணர்த்தியது என்று டிஎஸ்பி சொன்னார். மக்கள் தலைவர்களுக்கு மக்கள் என்ன மதிப்பளிப்பார்கள் என்பதை நான் நேரில் கண்டேன் என்று டிஎஸ்பி அவர்கள் நேர்மையாக பதிவு செய்தார். எனவே சென்னிமலை குமரன் உளவிய மண், கொடிக்காக உயிர் துறந்த குமரனும் இங்கே வெள்ளையனை எதிர்த்து மாபெரும் படையை நடத்தி சங்ககிரியிலே தூக்கிலே தொங்கிய மாவீரன் தமிழன் தீரன் சின்னமலையின் மண். இது சில சாதாரண காவல் அதிகாரிகள் அவர்களுடைய இந்த வடிவேல் வேலைக்கெல்லாம் நாங்கள் வடிவேலு, நான் அடிக்கடி வீலையெல்லாம் அப்படித்தான் பார்ப்பேன். வடிவேலு சினிமாவில் இருக்கிறாரு, இவங்க நேரா இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் பெரிய வடிவேலு, உண்மையான வடிவேல், சம்பளம் வாங்குற வடிவேல். எனவே இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதை மறந்துருங்க. இது ஒண்ணும் இல்லை. நாம் முடிவெடுப்போம், இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்லுவோம். இதனுடைய அத்துணை பொறுப்புகளையும் இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருங்கிணைத்து செய்கின்றோம். இதனுடைய வரவு செலவுகள் முறையாக மக்களுக்கு ஒப்படைக்கப்படும். வாட்ஸ்அப்பிலோ பேஸ்புக்கிலோ கூட்டங்களிலோ அல்லது முறையாக கூடியோ எல்லாம் வெளிப்படையாக இருக்கும். பெரியோர்களே, ஊழலுக்கு எதிராக இன்னொரு ஊழல்வாதிகளின் கூட்டம் அல்ல இது. ஊழலுக்கு எதிராக மாற்றத்துக்காக நிற்கிற, சமுதாய முன்னேற்றத்துக்காக நிற்கிற, மாற்றத்தை விரும்புகிற சிந்தனையாளர்களின் ஒருங்கிணைப்பில் நடக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை நீங்கள் நம்புங்கள். இங்கே திரண்டிருக்கிற பல்லாயிரம் மக்களை பல பேர் எனக்கு தெரியும், அங்கங்க வந்து நின்று கேட்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் இந்த அவையில் சென்னிமலை வீதியில் குமரனின் மண்ணில் பறைசாற்றி சொல்லுகிறோம். யார் ஊழல் செய்தாலும் யார் தவறு செய்தாலும் விடமாட்டோம். மக்களை திரட்டுவோம், போராடுவோம், சட்டத்தின் வழியில், மக்கள் திரள் போராட்டங்களின் வழியில் என்பதை பனியம்பள்ளி தொடங்கி வைத்திருக்கிறது. இந்த கூட்டம் அதை வழிநடத்துகிறது. அந்த அடிப்படையில் நாம் வெல்வோம். நீதிக்காக, நியாயத்திற்காக மாத்தமிழன் பிரபாகரன் விட்டு சென்ற வீரத்தோடு இதை முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஊழலுக்கு எதிராக ஒன்றிணைவோம். வணக்கம். அடுத்து